தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போல வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சில்லி சிக்கன் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். 300 கிராம் அளவுள்ள சிக்கன் வாங்கியாச்சு. போன்லெஸ் வாங்கிக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 2 டீஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு தேவையான அளவு தண்ணி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி எதுவுமே தெளிக்க வேண்டாம். அதில் இருக்க சிக்கன் க்ளீன் பண்ண ஈரத்துலேயே நல்ல மாவெல்லாம் கூட்டாயிரும். நமக்கு தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேணாம். இது அப்படியே ஒரு 1 மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பீஸாக எடுத்து போட்டு நம்ம எண்ணெயில் நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம இது 2 பேட்சாக போடுற மாதிரி 2 பேட்சாக போடுங்க. எனக்கு இது ஒரே பேட்சில் கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் ஒரு பேட்சாகவே போட்டுட்டேன். அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிற வரையிலும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா பீசஸ் போடையில் அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு வெளில தீஞ்ச மாதிரி ஆயிரும், உள்ளே குக் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம குக் பண்ண எண்ணெயே இதில் கடாயில் சேர்த்துக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்தாச்சு. 3 பல்லு பூண்டு பொடிசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா கீறிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் இந்த போல் கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன் ரிங்ஸோட ஒயிட் ஆனியன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துடலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு குடமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. குடமிளகாவை இந்த மாதிரி பீசஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டிடலாம். வெஜிடபிள்ஸ் குக் ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ அதை நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு வினிகர், 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸ், 2 ஸ்பூன் அளவு சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பி 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு சோள மாவை தண்ணியில் கரைச்சிட்டு, கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அந்த தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம இது ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த சோள மாவை ஆட் பண்ணிக்க தேவையில்லை. கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணும் அப்படிங்கிறனால நான் சோள மாவை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆப்ஷனல் தான், உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்ததுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் 1/4 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொரித்து வச்சு சிக்கன் பீசஸை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லா பக்கம் நல்லா ஈவனாக கலந்து விட்டுறலாம். நம்ம சிக்கன் பீசஸ் மொறுமொறுன்னு இருக்குன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. இது நம்ம அந்த கிரேவியில் நல்லா குக் ஆகையில் நல்ல ஸ்பாஞ்ச் போல் சாஃப்ட் ஆயிரும். நமக்கு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சூப்பரான சில்லி சிக்கன் அருமையாக தயாராகிருச்சு. அவ்வளோதான். இது தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சைடிஷாக சப்பாத்திக்கு சைடிஷ் வச்சுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சிக்கன் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் செஞ்சிட்டிங்க அப்படின்னா நெகை இது செஞ்சுட்டே தான் இருப்பீங்க நீங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சில்லி சிக்கன் ரெசிபி. கொஞ்சம் மேலால் ஆனியன் ரிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பராக சர்வ் பண்ணலாம். அருமையான இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.